பல நாட்களாக பல மாதங்களாக ஏன் பல வருடங்களாக வெயிட் பண்ணியிருந்தது இந்த ஒரு நாளுக்காக தாங்க. ஹாய் சென்னை பல்லவன் ஹவுஸில் தாங்க இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது என்ன எக்ஸ்ப்ளோரிங் vlogனா, ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி பார்த்திங்கன்னா நிறையா வால்வோ பஸ் வாங்குவதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி நிற்கிது பார்த்திங்கன்னா. ஸோ இது லைனாக பின்னாடி நிற்கிது. இங்கே பஸ் நிற்கிது பார்த்திங்களா? எஸ். ஸோ வால்வோ ஓடிய ஒரு ஃபஸ்ட் லுக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ வால்வோ எப்படி இருக்கும்னு. அண்ட் அதோடய இன்றைக்கி எக்ஸ்ப்ளோரிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பல்லவன் டிப்போவில் பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎம் சார் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பஸ் எல்லாமே இனாகரேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ், ஸோ என்ன மாதிரி புது ஃபீச்சர்ஸ், என்ன அமினிட்டிஸ் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மற்ற எல்லாமே ஒரு பற்றி இந்த பஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க டக்குன்னு பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர்ஸில் இன்டீரியர்ஸ்லாம் பார்த்துடலாம். தமிழ்நாட்டோடைய ஃபஸ்ட்டு மல்டி ஆக்சல் பஸ்ஸுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே வந்திருக்க ஃபஸ்ட்டு வால்வோ மல்டி ஆக்சல் பஸ்ஸுங்க. இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண எல்லா பஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆக்சல் தாங்க இருக்கும். பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வால்வோவோடைய மல்டி ஆக்சல் பஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குங்க சீரியஸ்லி சொல்ல போனால் பார்க்குறதுக்கே. வால்வோ பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை பல்லவன் டிப்போவில் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக பஸ் நிற்கும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிற்குங்க. மொத்தம் 20 பஸ் வாங்குவதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா. அதில் ஃபஸ்ட்டு பேட்சாக 8 பஸ்ஸு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி 12 பஸ்ஸு பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் கொஞ்சம் டேஸ்லேயே கைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு செட்டு தான் இப்போ பார்க்குறது. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா அழகாக ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்சிடிசியில் வால்வோ பார்க்குறதே ரொம்ப நாள் ஒரு கனவுங்க. ஏன்னா பஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணி பஸ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப இது ஒரு கனவுங்க. ஏன்னா எஸ்சிடிசியில் எப்போடா வால்வோ வரும்னு இருந்தது. அண்ட் அந்த நாள் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. ஏன்னா வால்வோ பஸ் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அஃபிஷியலாக. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து மக்கள் பயன்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்சிடிசி இந்த பேர் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வால்வோவில். ஸோ அதுக்காகவே இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அப்படி ஏன்டா நீ இந்த எஸ்சிடிசியில் வால்வோ வந்ததுக்கு இவ்வளோ எக்ஸைட் பண்ணி சொல்கிறேன். அப்படி அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தாண்டி ஒரு சந்தோஷமான விஷயங்க. ஏன்னா சவுத் இந்தியாவில் சொல்ல போகிற அந்த கர்நாடகா, கேரளா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வால்வோலே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ வால்வோ 9600 வந்தது, அதுக்கப்புறம் எஸ்எல்எக்ஸ் வந்தது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கர்நாடகா, கேரளா பஸ் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வாங்கி மக்களோட பயன்பாடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வால்வோ பற்றியே ஒரு டாக் இல்லாமல் இருந்தது. ஸோ அது உண்மை தாங்க. ஏன்னா வால்வோவில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் எந்த விதமான வால்வோ பஸ்ஸஸும் ரன் ஆகலைங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரன் ஆயிருந்தது அது சீட் வெரைட்டி அந்த லோ ஃப்ளோ டெக்கில். அதுக்கப்புறம் வால்வோ எப்படா தமிழ்நாட்டுக்கு வரும், அதுவும் எஸ்சிடிசியில் எப்போ வரும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வால்வோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் வால்வோ பற்றியும் எஸ்சிடிசி பற்றி தான் ரொம்ப எக்ஸைட்டாகி சொல்லுவேன். ஸோ ஏன்னா எனக்கே பர்சனலாக பிடிக்கும். எஸ்சிடிசியில் வந்துட்டு வால்வோ பஸ் வர்றதே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த எஸ்சிடிசி ஸ்டிக்கர் ஒட்டுறதாகட்டும், அரசு விரைவு போக்குவரத்து கழகமாகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செம்ம அந்த கூஸ் பம்ஸாக தாங்க இருக்குது சீரியஸ்லி சொல்ல போனால். உள்ளே ஏறும் போது பார்த்திங்கன்னா ஹேண்ட் கிரிப்புக்காக இங்கே 2 கிரிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா அது கிரிப்னஸாகவே இருக்குங்க, ஏறுறதுக்கு ஸ்ட்ராங்காக. ஸோ அப்படியே இங்கே ஏறி வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க.
அண்ட் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஏறதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் கிரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ வயசு பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுற மாதிரி இருந்தால் இந்த பஸ்ஸு கொஞ்சம் டில்ட் ஆகுங்க அண்ட் அப்படியே உள்ளே வரலாங்க. வால்வோ பஸ்ஸோடைய கேபின்ங்க. ஸோ இந்த கேபின் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராகவே இருக்குங்க சீரியஸ்லி சொல்லப்போனால். ஸோ இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் வருங்க, நைட்டில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இங்கே டக்குன்னு என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துலாம் பார்த்துலாங்க. ஸோ உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர்லேருந்து ரோடை வியூ பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. மைக் சிஸ்டம் இருக்குங்க. ஸோ வால்வோவுடைய அந்த ஸ்டியரிங் தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அண்ட் அதோடைய மேனுவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சீட்டோட லைட்டு, அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங் என்ன ஆஃப் பண்ணுறது, சார்ஜிங் பாயிண்ட்ஸோடைய சார்ஜிங் ஸ்டாக்கெட் எல்லாமே கண்ட்ரோல் இங்கே இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே இப்போ எஃப்எம் ஓடிட்டு பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா வியூங்க. ஸோ ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கேமராவும் மாறிடும். அண்ட் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனு, ஸோ லைட் ஹை பீம் வைக்கணுமா லோ பீமில் வைக்கணுமா, டிரைவருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கியர் கிடையாதுங்க, ஆட்டோமேட்டட் கியருங்க. ஸோ வால்வோனாலே ஆட்டோமேட்டட் கியர் தான் இப்போ வருது. ஸோ அதோடைய கன்சோல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் கேபின் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் இன்னொரு செகண்ட் டிரைவர் உட்காரத்துக்காக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் சேஃப்டிக்கு சீட் பெல்ட் இருக்கும். அண்ட் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ராடக்ட் டைப்னா பஸ்ஸோடைய மாடல் 9600. ஸோ ரென்த் என்ன பிரெத் என்ன, இது பார்த்தீங்கன்னா வால்வோடைய B8R இன்ஜின்ங்க. ஏன்னா அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்விட்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்வோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சிஸ்டம்காக ஒரு பெரிய போர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒட்டுற மாதிரி இங்கேயும் அழகாக ஒரு திருக்குறள் ஒட்டிக்கிறாங்க. ஸோ எல்லா பஸ்லேயும் ஒட்டுவாங்க, அதே மாதிரி இங்கேயும் ஒட்டியிருக்காங்க. அண்ட் அந்த சிஸ்டமோடைய அந்த டிஜிட்டல் சிஸ்டமோடைய டிஸ்பிளேக்காக கண்ட்ரோல்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் டிஜிட்டல் கிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் ஓடும், என்ன டிகிரி செல்சியஸ்ன்னு காமிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிவி கொடுத்துருக்காங்க, வால்வோவில் டிவி. ஸோ இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப் என்ன, அடுத்த ஸ்டாப் எப்போ வருது, ஸோ இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், அண்டு அந்த மேப் மாதிரி ஸ்மார்ட் டிவியில் மேப் வர மாதிரி எனக்கு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம ஃபஸ்ட் டே ட்ராவல் பண்ணும்போது அப்போ ஆன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னன்னு பார்த்துக்கலாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பாக்ஸ்னு இது தனியாக டிரைவர்ஸ்க்காக தெரிஞ்சு அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க போது வித் லாக்கோட கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக நான் தெரிஞ்சு பார்க்குறேங்க இந்த மாதிரி ஒரு டிவி சிஸ்டம்னு. நீங்கள் தேவைன்னா இதை க்ளோஸ் கூட பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த ரூட்லேருந்து எந்த ரூட்டு போகுது, ஸோ எந்த டிஸ்டன்ஸ் வழியாக போகுதுன்னு காமிப்பாங்க. அண்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாக ஏசி இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக தலைக்கு மேலேயும் ஒரு ஏசி வெண்ட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ட் இந்த இடத்துல உள்ள பேசஞ்சர் கேபின் இதுக்கு பின்னாடி கூட ஒரு சிசிடிவி கேமரா ஃபுல்லாகவே சர்வலைன்ஸ்லேயே இருக்குங்க. அண்ட் டிரைவரோடைய ரோட் வியூ பார்த்துட்டு ரோட் வியூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க சேஃப்டி வைஸ்க்காக. அண்ட் டே டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சன் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. சன் ப்ரூஃப் அதை இறக்கிட்டா வெயில் ஆப்போசிட்டில் படாதுங்க. ஸோ பெரிய மிரருங்க, அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கேபின் உட்கார்ற மாதிரி இடம் வந்துருங்க. ஸோ வால்வோலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டிலாம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. அண்ட் இந்த நேம் பார்க்கறதுக்குலாம் அவ்வளோ நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. SCTCன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க வால்வோவில். ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. வால்வோ செமி ஸ்லீப்பரோடைய உள்ள இன்டீரியர்ஸ் தாங்க இருக்கும். ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த பஸ்ஸோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி 2x2 செமி ஸ்லீப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அண்ட் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு இப்போ நான் உட்காந்து காமிக்கிறேங்க. சீட்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஓவராலாக என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த பஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாங்க. உள்ள சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெஸ்ட்ரிக்ஷனுங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் அந்த ஸ்மோக் டிடெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆயிரும். அண்ட் அதே மாதிரி ஸ்மோக் டிடெக்டர் தனியாக கொடுத்துருப்பாங்க. மேலே லக்கேஜ் கேரி இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டுங்க, இங்கே லைட்டிங்காக நைட்டில் ஒர்க் ஆகும்.
அண்ட் சீட்டோடைய நம்பர் இண்டிகேஷன்லாம் கொடுத்துட்டாங்க 11A 12Wன்னு. ஸோ அப்படியே போகலாங்க. செம்ம சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தாண்டி சீட்லேயும் ஏசி கெப்பாசிட்டிஸ் இருக்குங்க. அண்ட் அப்படியே லாஸ்ட் ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ரோவில் ஒரு பெரிய எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு ஸ்டெப்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே மேட்லாம் விரிக்கலைங்க. ஏன்னா இப்போ தான் பஸ்ஸு ஃபேக்ட்ரியிலேருந்தே வெளில வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் அழகாக மேட்லாம் விரிப்பாங்க. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு புது பஸ் தாங்க. வால்வோடைய செமி சீட்டில் வந்து உக்காந்தாச்சுங்க. ஸோ உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. ஏன்னா ஸோ நல்லா கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீட் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி அவ்வளோ நல்லா செம்ம சூப்பராக லக்ஸரியாகவே இருக்குங்க. செமி ஸ்லீப்பர்னால் இது தாங்க செமி ஸ்லீப்பர். அது ஏன்னு நான் சொல்கிறேன், நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் பஸ் தான் சொல்லுவாங்க. செமி ஸ்லீப்பர்னால் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் செமி ஸ்லீப்பர்னால் என்னன்னு. தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஹெட் கவர் இனிமேல் தான் மாட்டுவாங்க. ஹூக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் பவுச்சு, மேகசின் ஹோல்ட்ரு அண்ட் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் மிரருக்கு வந்தீங்கன்னா நல்லா ஒரு கிரே வித் ப்ளூ மிக்ஸ்டில் ஒரு மிரர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெரிய மிரருக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஸ்க்ரீனுங்க. ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சீட்டுக்கும் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேண்ட் ரெஸ்ட் தூக்கி பார்த்தா இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. காமனாக யூஸ்வலாக இங்கே தாங்க வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக சென்டரில் டைப் பி அண்ட் டைப் சி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புஷ்பேக் உடைய லிவர் இங்கே இருக்குங்க. ஸோ இதாங்க புஷ்பேக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா புஷ்பேக் சாயும். அண்ட் இதுதான் காஃப் சப்போர்ட் மீன்ஸ் நம்ம இப்படி கால் இப்படி தூக்கி வச்சா கால் இப்படி வந்திருக்கும். ஸோ இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு கால் தொங்க போட்டால் அந்த வலி இருக்காதுங்க இது இருந்தால். ஸோ அதுக்கு தான் இந்த காஃப் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே ரீடிங் லைட் பட்டன் இருக்கும். ஸோ இங்கேயும் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 2 ரீடிங் லைட்டுங்க. ஸோ 2 சீட்னால பார்த்தீங்கன்னா 2 ஏசி வெண்ட்டும் 2 ரீடிங் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சீட்டுக்கும் அதே மாதிரி தாங்க. அண்ட் ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷனுக்கு அந்த அலாரம் சிஸ்டமுக்காக அந்த வாட்டர் ஸ்ப்ரே மிஷின் இங்கேயும் இருக்குங்க. அண்ட் எல்லா சீட்டு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருப்பாங்க சேஃப்டி வைஸ்க்காக. செமி ஸ்லீப்பர்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அது எதனால செமி ஸ்லீப்பர் சொல்கிறாங்க இப்போ பார்க்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புஷ்பேக்கோடைய லீவர் இருக்கும் சொன்னல. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா சீட்டு சாஞ்சிக்கலாங்க. அதே மாதிரி காலு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் கஃப் கொடுத்துருப்பாங்க. லெக் கஃப்னு சொல்லுவாங்க, லெக் பேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ அழகாக இப்படி சாஞ்சிக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி மேலே சாயனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் தொங்க போட்டுருந்தா அந்த கால் பெயின் இருக்காதுங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் செமி ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்ம சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா உட்காந்தோடனே அந்த ஒரு ஃபீல் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அவ்வளோ கம்ஃபர்ட்டாக குஷனிங்காக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க சீரியஸ்லி சொல்ல போனால். இந்த மாதிரி சீட்டிங் டைப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வந்தே பாரத்தில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்படி சாஞ்சிக்கிட்டு நம்ம இப்படி சாஞ்சா கூட இது கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்படி வருங்க. ஸோ இப்படி நீங்கள் சாஞ்சிக்கலாம். அது இப்படி சாஞ்சதுக்கு தான் இந்த மாதிரி சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராகவே குஷனிங்கோட நல்லா லக்ஸரியாக ப்ரீமியமாகவே நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. அவ்வளோ நல்லா செம சூப்பராகவே இருக்குது. ஃப்ரண்ட்டு சீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சருங்க. ஸோ ஃப்ரண்ட்டு சீட் புக் பண்ணி இப்படியே உட்காந்து கூட கேபின் ரைடு கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு போகலாங்க. அவ்வளோ சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்டில் வந்தீங்கன்னா தனியாக இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்ட்ரு மேகசின் போச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படியே உட்காந்துட்டு கூட ஃபுல் கேபின் ரைடாக அப்படியே என்ஜாய் பண்ணலாங்க. வியூவும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ எஸ்சிடிசியோடைய உள்ள எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்ஸை பற்றி. ஸோ பஸ்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருக்குங்க. பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஒரு லுக்கே பார்த்திங்கன்னா வால்வோவில் செம்ம சூப்பராகவே இருக்குங்க. அந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பீரத்தோடு நம்ம எஸ்சிடிசின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் தாங்க ஆகுது சீரியஸ்லி. இப்போ 8 பஸ்ஸுக்கே பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. மொத்தம் 20 பஸ் இங்கே லைனாக நிற்க வச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த 20 பஸ் நிற்கும் போதும் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ பார்க்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எஸ்சிடிசியில் எப்போ வரோன்னு எதிர்பார்த்துருந்தா ஒரு சில பேரில் நானும் ஒருத்தங்க. ஏன்னா மற்ற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சரி, மற்ற கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் ரன் ஆகும்போது சரி, நம்ம எஸ்சிடிசியில் எப்போ பார்க்க போகணும்னு எதிர்பார்த்துருந்தோங்க. இவ்வளோ நாள் இந்த பஸ்ஸை நம்ம பெருமையாக பேசணும். இனிமேல்
இவன் தாங்க கிங் இந்த ரூட்டில் வர போகிறான். ஏன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க ட்ராவல் பண்ணும்போது. சீட் கம்ஃபர்ட் ஆகட்டும், சீட் ஸ்பேஸ் ஆகட்டும் செம்ம சூப்பராகவே இருக்குங்க. மொத்தம் 20 பஸ் அதுங்க. அண்ட் ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவர் கணக்கு தான் இருக்கும். டிரைவரும் அட்டெண்டரும் ஒரே ஆள் தாங்க இருப்பாங்க. மொத்தம் 20 பஸ்ஸுக்கு, ஒரு பஸ்ஸுக்கு 2 பேர்னா 20 பஸ்ஸுக்கு 40 பேர், ஒரு 50 பேர் பார்த்திங்கன்னா வால்வோவில் கிளாஸ் போயிட்டு இருக்குது. வால்வோ பஸ் ஓட்டுறதுக்காகவே தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க வால்வோவில். ஸோ அந்த ட்ரைனிங்காக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 50 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா அங்கே ட்ரைனிங்காக போயிருக்காங்க. ஸோ அந்த 50 பேர் தாங்க இந்த வால்வோஸை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த ராஜாவை அந்த ராஜர்கள் தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அவ்வளோ செம்ம சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ஒரு ரதம்னு சொல்லலாங்க. ஸோ ரதத்தில் தான் இனிமேல் நம்ம பஸ்ஸு ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எந்த ஒரு டிசிஷன் எடுத்து வால்வோ பஸ் வாங்கலாம். ஸோ வாங்கி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஏசி சீட்ரு வெரைட்டியில் கொடுக்கலாம். சாரி, சீட்ருன்னு சொல்லக்கூடாது, செமி ஸ்லீப்பர்னு சொல்லணும். ஏன்னா உண்மையான செமி ஸ்லீப்பர் வந்தாங்க. ஏன்னா லெக் பேடோடு கொடுப்பாங்க. ஸோ அதுதாங்க கால் தொங்க போட்டால் கூட கால் வலிக்காதுங்க. அவ்வளோ செம சூப்பராகவே இருக்குங்க இந்த பஸ்ஸு. இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, அதாவது டிசம்பர் கிறிஸ்மஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் எந்த ரூட்டில் போதோ அந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி வ்ளாக் போடலாங்க. அதுக்கு தாங்க நானும் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இங்கே பஸ்ஸு அப்படியே அழகாக ரதம் மாதிரி நிற்கிதுங்க. ஸோ ஒவ்வொரு பஸ்ஸு பார்க்கவே அவ்வளோ செம சூப்பராக லக்ஸரியாக கம்பீரமாக நிற்கும் போது பார்த்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேங்க செம்ம சூப்பரான ஃபீல் கொடுக்குதுங்க. ஸோ இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடியல. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு எந்த நம்பர் தராங்க எல்லாமே பார்க்கலாங்க. வால்வோ பஸ் இவ்வளோ ஹைட்டாகவே இருக்குங்க. ஸோ ஹைட் டெஸ்க் வச்ச பஸ்ஸுங்க. ஸோ சீட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டுங்க. ஒரு டோர் மாதிரி வருதுல. ஸோ அங்கே ஒரு டோரில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஒரு டோரில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஃபயர் அலாரமுக்கு தனியாக ஒரு சின்ன டேங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்க டோர்லாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரி வைக்கிதுங்க. இன்னொரு டோர் பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி டோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒரு சின்ன ரைடு இப்போ போக போகிறோம். ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா பார்க் பண்ணுறாங்க ஸ்பேஸில் போயிட்டு. அண்ட் அப்படியே போகலாங்க. இல்லை அது எடுக்கலண்ணா ஒரு அப்படியே ஒரு சின்ன குட்டி ட்ரைவ் பண்ணுறோங்க. ஏன்னா பஸ்ஸு ஓரமாக பார்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஏறி ஒரு சின்ன ரைட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு வால்வோவில். பஸ்ஸு ஆன் பண்ணோன்னே ஏசி ஆன் பண்ணாங்க. ஸோ ஏசி ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சில்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிக்கப் ஆகுதுங்க. ஸோ வால்வோலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் ஸ்பெஷல் ஃபீச்சர் சொல்லாங்க. ஸோ ஏசி சில்னஸ்னால் அவ்வளோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில்லுன்னு தாங்க இருக்குது சீரியஸ்லி உள்ள பஸ்ஸோட ஏசி கூலிங் எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட்ஃபுல்லாகவே இருக்குங்க இந்த பஸ்ஸை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி பண்ணியிருப்பேன். ஒரு குட்டி வீடியோ வந்தாலும் பரவாயில்லைங்க. பட் செம்ம சந்தோஷமாக இருக்குங்க சீரியஸ்லி சொல்ல போனால். இந்த பஸ்ஸு எப்படா ஆன் ரோடுக்கு வரும் அண்ட் எப்படா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் ட்ராவல் பண்ணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். டிசம்பர்லேயே வந்துடும். டிசம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு பிளானு. ஸோ ஃபஸ்ட் வீக்லேயே வந்தால் ஃபஸ்ட் டேவே நம்ம போகிறோங்க. ஃபஸ்ட் டே எந்த ரூட்டு, லாங் ரூட்டோ ஷார்ட் ரூட்டோங்க ஏதோ ரூட்டில் நம்ம போய் வ்ளாக் பண்ணுறோம். அந்த வ்ளாக் நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரூட்டில் வந்தால் பிடிக்கும், நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களை இந்த மாதிரி அடுத்த சூப்பரான ட்ராவல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா பாய், டேக் கேர்.